நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உங்ககிட்ட அவங்க இப்படி நடந்துக்க மாட்டாங்க. நீ சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. ஆமாம் பாரதி, அவங்க எப்படியாவது ஒன்று சேரணும். அதுக்காக நான் அவங்களுக்கு என்ன வேணா பண்ண தயார். எத்தனை வேணாலும் இப்பவே கொடுக்க தயார். என்ன செய்வீங்க? பணம் கொடுப்பீங்களா? காரு பங்களான்னு வாங்கி தருவீங்களா? உங்க பையன் செஞ்ச தப்புக்கு நஷ்ட ஈடு, நிவாரணம், காம்பன்சேஷன் கொடுக்க போறீங்களா? உங்க பையன் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வெல் அண்ட் குட். ஆனா நீங்களும் இப்படி உங்க பையன் போன ரூட்லயே போகணும்னு நினைக்கிறீங்களே சார்? ஐயோ, அப்படி இல்லம்மா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் வெலை கொடுத்தவனை வாங்க நினைக்கல. என் பையன் பண்ண பாவத்துக்கு என்ன வேணா பண்ண தயார்னு ஒரு ஆதகத்துல சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு தப்பான வார்த்தை சொல்லிட்டேன் இருக்கு, அது உங்களுக்கு தப்பா பட்டுருச்சு. ஆமாம் பாரதி, என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பணத்திமிரில் இப்படி பேசல. சந்தோஷால ஒரு குடும்பம் பிரிஞ்சடித்தே அந்த சாபம் எங்க தம் பரம்பரையே பாதிக்குமோங்கிற பயத்துல பேசுறான். இத பாரு, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது தான் இவனுடைய உண்மையான எண்ணம். அதை நீ புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் முயற்சி பண்றேன் சார். அவங்கள சந்திச்சு நான் பேசுறேன். உங்களுக்கு உதவியா நான் அதை செய்யல சார். 5 வருஷமா ஒத்துமையா இருந்த தம்பதிங்க, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அவங்க பிரிஞ்சிடக்கூடாது. அவங்க ஒண்ணு சேரணும். அந்த எண்ணத்துல தான் நான் இந்த காரியத்துல இறங்குறேன். I'll try my level best. அது போதுமா? God bless you. Thank you sir. வரேன். இங்க தானே வச்சேன். கதவு வேறு திறந்திருக்கு. உள்பக்கம் போட்டிருக்கேன். நம்ம ரூமுக்குள்ள யாரு? அசந்து தூங்குறாள, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்ட? வேண்டாம். சர்ப்ரைஸ். என்னது, நீ எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். வந்து 1 hour ஆச்சு. இந்த புக் எடுத்து படிச்சிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன்.
சரி, இந்த மூட் ஆஃப் லவ் படம் பாத்தியா? படம் சூப்பரா இருந்தது. நீ என் கூட இல்லாததான் ஒரே குறை. நீ என் கூட இருந்திருந்தீன்னா. ஏய், என்ன இதெல்லாம்? ஓ மை காட், ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்க. என்ன பாரதி, என்ன இதெல்லாம்? ஓ காட், வீடெல்லாம் சுத்தம் பண்ணி புக்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் அடுக்கி வச்சு. என்ன பாரதி, வீட்டையே அடையாளம் தெரியாத மாதிரி மாத்தி வச்சிருக்க. இவ்வளவு சுத்தமா வச்சிருக்க. இனி கொஞ்ச நாளைக்கு நான் பயங்கரமா தடுமாறுவேன். எனக்கு பொருள் எல்லாம் கண்டபடி கலைஞ்சு கிடக்கணும். அப்பதான் தேவைப்பட்ட பொருளை ஈஸியா எடுக்க முடியும். அன்னைக்குதான் நான் பார்த்தேனே வெச்ச ஸ்கிரிப்ட தேடி கண்டுபிடிச்சத. அது எப்போ ஒரு தடவை, அது ஒரு பெரிய விஷயமா? சரி 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 சரி, நீ படம் பார்த்துட்டு பசியோட வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். உனக்காக வெயிட் பண்ணி எனக்கும் பசிக்குது. வா சாப்பிடலாம். சமைச்சு வேற வச்சிருக்கியா? ஐயோ, நான் வேற ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேனே. இத நீ நைட் சாப்பிட்டுக்க. இப்ப நீ ஏன் சமையல சாப்பிடு. போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஓகே, இந்த வந்துடுறேன். என்னமா சமைச்சு வச்சிருக்க போல இருக்கு? ஆமா. என்ன பாரதி அசத்துற? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சிருக்கேன். நீ உட்காரு, நீ சாப்பிட கூட. இரு, உனக்கு போட்டுட்டு அப்புறமா சாப்பிடுறேன். சரி. போதும், நிறைய 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 கொஞ்சமாவே. சாம்பார் இருக்கா? நீ போட்டுக்க. இல்ல நான் பரிமாறுவா? இல்ல இல்ல, நானே போட்டுக்கிறேன். நான் பரிமாறுறேன். இது என்னுடைய டர்ன். பிரமாதம். பாரதி, இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்குல்ல? கவலைப்படாத, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வேற வீடு பார்த்து கூட்டி போயிடலாம். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நாம கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்குன்னா எவ்வளவு நாள்? குழந்தை பிறக்கிற வரைக்குமா? அப்படித்தானே வச்சுக்கேன். ஓ, குழந்தைன்னா எத்தனாவது? ரெண்டாவதா? மூணாவது குழந்தையா இல்ல நாலாவது குழந்தையா? இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா, இப்பெல்லாம் சில சமயங்கள்ல ஒரே பிரசவத்துல கூட 4 குழந்தை பிறந்துருது. அதான். அதெல்லாம் சரி. வீட்டுக்குள்ள வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். அதென்ன மேடம், உங்க புடவைக்கு மேல என்னுடைய ஷர்ட் எடுத்து மாட்டிருக்கீங்க? ஏன் போடக்கூடாதா? ஒய் நாட்? தாராளமா போட்டுக்கலாம், தப்பே இல்ல. ஆனா எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன், நீதான் சொல்ல. சொல்லவா? நான் இல்லாத நேரத்துல என் ரூம்ல நீ தனியா இருக்கும்போது என்னுடைய ஷர்ட் எடுத்து நீ போட்டுக்கிட்டீன்னா அப்படியே நான் உன்னை ரொமான்டிக்கா அணைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சினிமா கதாசிரியர் கம் டைரக்டர், ரொம்ப கற்பனை பண்ணிக்க வேண்டாம். உங்க கற்பனையை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஏன்? வீட்டு வேலை சமையல் எல்லாம் செய்யறப்போ என்னோட புடவை அழுக்காயிட்டா அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக தான் உன்னோட ஷர்ட் போட்டேன். அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லையா?
நான் என்னென்னமோ நினைச்சேன். ஓகே, மனசு தேத்திக்கிறேன். ஆமா வருது. உன் ஆபீஸ்ல உன்னை எதுக்கு மறுபடியும் கூட்டிருந்தாங்க? நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. கதிர், நீயே சொல்லு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அந்யோன்யமான தம்பதிங்க. ஆனா திடீர்னு ஒய்ஃபுக்கு இன்னொருத்தனோட இல்லீகல் அஃபேர். அது அந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு இப்போ 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன் ஒண்ணு சேர முடியாது? பாரதி, புருஷன் முண்டாட்டிக்குள்ள வர இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மேலோட்டமா பார்த்தா யாராவது ஒருத்தர் மேலதான் தப்பு இருக்க மாதிரி தெரியும். ஆனா நல்லா டீப்பா கூர்ந்து கவனிச்சாதான் இன்னொருத்தர் மேலேயும் தப்பு இருக்குங்கிறது புரிய வரும். ஒரு தப்பு தான் இன்னொரு தப்ப தூண்டி விட்டுரும். இதை அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். தேங்க்யூ கதர், தேங்க்யூ so much. இரு, தட்டை வச்சுட்டு வந்துடுறேன். அப்பா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என் வீட்டுக்குள்ளே வா. மேடம், முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட என்ன பேசணும்? எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கும் என்ன தெரியும். நீங்க முதல்ல உட்காருங்க. நான் பாரதி. அன்னைக்கு தேவி எக்ஸ்போர்ட்ஸ்ல நீங்க என்ன பாத்தீங்களே, மறந்துட்டீங்களா? ஓ, அந்த பாரதியா? அதானே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். ஆமா, இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க? சிதம்பரம் சார் உங்களை பார்க்க வந்தாரா? ஆமா, வந்தாரு. நானும் அவரை நாக்க புடுங்குற மாதிரி நல்லா கேட்டு அனுப்பிச்சிட்டேன். ஓ, சந்தோஷம் நான் கொண்டுருவேங்கிற பயத்தில் உன்னை சமாதான பூராவா தூது அனுப்புனாரா? யார் வந்தாலும் சந்தோஷம் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. என் கையால தான் அவனுக்கு சாவு. நான் சந்தோஷ பத்தி பேச வரல. வேற என்ன பேச வந்த? நீங்களும் உங்க வைஃபும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழணும். ஓ, எனக்கு கவுன்சிலிங் பண்ண வந்தியா? இந்த பாருமா, அவ ஒரு நெக்லஸுக்காக எனக்கு துரோகம் செஞ்சவ. அவ திரும்பவும் நான் எப்படி அவளோட ஒன்னா வாழ முடியும்? சரி, அதை விடு. இதுல தலையிட நீ யாரு? இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்.
ஏன் எனக்கு இதுல சம்பந்தம் இல்ல? என்ன இதுல சம்பந்தப்படுத்தினதே நீங்க தானே? என்ன ஞாபகம் வரலையா? சந்தோஷ்க்கு ஐடியா கொடுத்ததெல்லாம் யாரு? நீங்க தானே? ஃபாரின் ரோஜா செடி வாங்கி கொடு, வைர நெக்லஸ் வாங்கி கொடு அப்படின்னு ஐடியா கொடுத்ததெல்லாம் யாரு? நீங்க தானே? அடுத்தவங்க வீட்டு பொண்ணுனா ஐடியாவை அள்ளி விடுவீங்க. உங்க சொந்த வைஃப்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க. உங்க பொண்டாட்டி செஞ்சது தப்புதாங்க. ஆனா அதுக்கு சந்தோஷம் தூண்டி விட்டது யாரு? நீங்க தானே? இவ இல்லைன்னா இன்னொருத்தி. இத சந்தோஷ் கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொன்னீங்க சந்தோஷ் செஞ்சிருக்கான். அந்த இன்னொருத்தி உங்க மனைவியா இருப்பான்னு நீங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க. எல்லா தப்புக்கும் மூல காரணம் நீங்க தான் சார். பாரதி, என் ரேஷ்மி ஆஃப்டர் ஆல் ஒரு நெக்லஸுக்காக எனக்கு துரோகம் பண்ணிருக்க கூடாதுல்ல? ஆஃப்டர் ஆல் நெக்லஸ் காட்டுனா எந்த பொண்ணா இருந்தாலும் மயங்கிடுவான்னு அன்னைக்கு போதையில சொன்னீங்களா இல்லையா? நெக்லஸ் கண்ணுக்கு தெரிஞ்ச காரணம், கண்ணுக்கு தெரியாத காரணம் எத்தனையோ இருக்கலாம். ஏன் உங்க குடி பழக்கம், இது கூட உங்க வைஃப உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கலாம். நீங்க உங்க வைஃப லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவன் காதலுக்காக எதையோ விட்டு கொடுக்கறான். ஆஃப்டர் ஆல் உங்களால இந்த குடி பழக்கத்தை கூட விட முடியலையே. இது என்னோட பெரிய மைனஸ் தான். அதுக்காக அவ செஞ்சதெல்லாம் சரியாயிடுமா? நானும் அவங்க செஞ்சத சரின்னு நியாயப்படுத்தல. ஆனா அந்த தப்புல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அத நீங்க ரியலைஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். இருக்கலாம், என்னோட பங்கு இருக்கலாம். அதுக்காக அவளை நான் மன்னிச்சிட முடியுமா? உங்களை யார் சார் அவங்கள மன்னிக்க சொன்னது? அவங்கள மன்னிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க. சோ எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு. உங்க வைஃப சந்திச்சு உங்க தப்பையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களோட குடும்பம் நடத்துங்க. தப்பு பண்ண அவளே சும்மா இருக்கா, நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? ஏன் அக்செப்ட் பண்ணக்கூடாது? உங்க ஈகோ தடுக்குதா? வைஃப் கிட்ட ஏங்க ஈகோ பாக்குறீங்க? நான் ஈகோ பார்க்கல. லவ் பண்ணி பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு நானே கதின்னு வந்தவர் ரேஷ்மி. அவளுக்கு நான் சரியான கணவனா நடந்துக்கலங்க. ஆமாங்க, அவ நடந்துக்கிட்டதுக்கு நான் தான் காரணம். பாரதி, அவகிட்ட மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அவளை ஃபேஸ் பண்ண தைரியம் தான் எனக்கு இல்லை. கவலைப்படாதீங்க, உங்க வைஃபை நான் மீட் பண்றேன். நிச்சயம் அவங்க கிட்டயும் கில்ட்டி, குற்ற உணர்வு எல்லாம் இருக்கும். நான் அவங்க கிட்ட பேசி சரி பண்றேன். நீங்களும் உங்க வைஃபும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு நிச்சயமா ஒரு புது வாழ்க்கை வாழ முடியும். நீ பேசுறது நல்லா இருக்கு, ஆனா நடக்குமா? நிச்சயமா நடக்கும்.